உங்களுக்கு வந்து லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் பொதுவாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பேங்க் லோன் அப்ரோச் பண்ணுறீங்க, பேங்க்கில் லோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த திட்டத்துக்கு கீழே நீங்கள் வந்து லோன் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் பேங்க்கில் சொல்லி டாக்குமெண்ட் 15 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார்ம் கட்டுறீங்கன்னா பேங்க்கில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா இ-சேவை மூலியமாகவும் pma.co.in வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பேங்க்கில் வந்து இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 கேட்டகரிக்கு வந்து இது வந்து உமன் பேரில், அதாவது லேடிஸ் பேரில் தான் அந்த இடம் இருக்கணும். அவங்களுக்கு தான் அதிகமான மானியத்தொகை கொடுக்குறாங்க. கடைசி 2 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் என்ன குரூப்லனாலும் வந்து இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னக்கூட்டி வந்து உங்களோட ஆதார் கார்டு, இடத்தோட ப்ரூஃபு இதில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இன்கம் உங்களுக்கு மாதம் வருது, உங்களோட 3 மாதம் சேலரி ரிசிப்ட்டு, பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உங்களோட இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ அவுட் வருது, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். 2014 இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் மூலியமாக நம்மளுக்கு கொடுக்க மானியத்தொகையும் கொஞ்சம் வாங்கி நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம். இதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ மானியத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2,67,000 வந்து மானியத்தொகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 6% வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்துக்குள்ளே யார் வந்து எலிஜிபிள் இருக்காங்க, யாருக்கு இந்த திட்டத்துக்குள்ளே நம்மளால் லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க. இதை வந்து யாருக்கு ஈஸியாக வாங்க முடியும் சொல்லி 4 கேட்டகரி பிரிச்சுருக்காங்க. நம்மளோட இன்கம்மை வச்சு தான் இவங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து EWC, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டகரி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கணும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லோ இன்கம் குரூப்பு. அடுத்த கேட்டகரி 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப்பு 1. அதுக்கு 4வது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப்பு 2. மொத்தம் 4 கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க. EWC, அப்புறம் வந்து லோயர் இன்கம்மு, மிடில் இன்கம் 1, மிடில் இன்கம் குரூப்பு 2. இதில் வந்து ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து EWCக்கு 3 லட்ச ரூபா வந்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் இருக்கணும். இவங்களுக்கு வந்து 2,67,000 கவர்மெண்ட் வந்து லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேட்டகரிக்குள்ளே இன்கம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லினா 8 லட்ச ரூபாலேருந்து மினிமம் 25 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு EWCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், உங்கள் வீடு இருக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியா, நீங்கள் வந்து ஹாலு, பெட்ரூமு, வராண்டா விட்ருக்கீங்க, வெளியே வந்து ஒரு காம்பவுண்ட் விட்ருக்கீங்க, அந்த இடத்தெல்லாம் கழிச்சிட்டு இன்னர் மட்டும் சைடில் காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு ஒரு அடி கேப் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. கார்பெட் ஏரியா உங்களுக்கு வந்து 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும். அடுத்த லோ இன்கம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கணும். மிடில் இன்கம் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி மிடில் இன்கம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளே வந்து இருக்கணும். இவங்களுக்குலாம் எவ்வளோ வந்து ஆண்டு வருமானம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி சிம்பிளாக வந்து ஃபஸ்ட் குரூப்புக்கு 3 லட்சத்துக்குள்ளே நீங்கள் இன்கம் இருக்கணும், செகண்டுக்கு 6 லட்சம், அடுத்து வந்து 9 லட்சத்துலேருந்து 12, லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 18 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களோட ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த குரூப்புக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா EWC 1க்கும் சரி லோயல் இன்கம் குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து கவர்மெண்ட் வந்து வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு 2,67,000 கவர்மெண்ட் லோன் கொடுக்குறாங்க. பிரதான மந்திரி ஆவாஸ் யோஜனா இந்த திட்டத்துக்கு கீழே நம்ம வந்து வீடு கட்டுறதுல கவர்மெண்டோட மானிய தொகையை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோல வந்து பார்க்குறோம்.
பொதுவாக எல்லாத்தோட கனவுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டாவது ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி எல்லாத்தோட கனவுகள் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் பட்ஜெட் இல்லாதனால இந்த வீடு கட்டுற வேலையை வந்து ரொம்ப நாளாக நம்ம தள்ளி போட்டுருப்போம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2014 இந்த திட்டம் வந்து கவர்மெண்ட் வந்து செயல்படுத்திட்டு வந்துட்டாங்க. கவர்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு கொடுக்க மானியத்தொகையும் கொஞ்சம் வாங்கி நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிடலாம். இதுதான் தெளிவாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ மானியத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2,67,000 வந்து மானியத்தொகை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 4%லேருந்து 6% வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இந்த திட்டம் வந்து இந்த திட்டத்துக்குள்ள யார் யார் வந்து எலிஜிபிள் இருக்காங்க, யார் யாருக்கு இந்த திட்டத்துக்குள்ள நம்மளால லோன் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒரு 4 கேட்டகரியா வந்து பிரிச்சிருக்காங்க. இதை வந்து யார் யாருக்கு ஈஸியா வாங்க முடியும் சொல்லி 4 கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. நம்மளோட இன்கம்மை வச்சுதான் இவங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இடபிள்யூசி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கணும். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா லோ இன்கம் குரூப்பு. அடுத்த கேட்டகரி 3வது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப்பு 1. அதுக்கு 4வது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப்பு 2. மொத்தம் 4 கேட்டகரியாக வந்து பிடிச்சிருக்காங்க. இடபிள்யூசி, அப்புறம் வந்து லோயர் இன்கம், மிடில் இன்கம் 1, மிடில் இன்கம் குரூப்பு 2. இதில் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து இடபிள்யூசிக்கு 3 லட்ச ரூபா வந்து குடும்பத்தோட ஆண்டு வருமானம் இருக்கணும். இவங்களுக்கு வந்து 2,67,000 கவர்மெண்ட் வந்து லோன் அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த கேட்டகரிக்குள்ள இன்கம் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லினா 8 லட்ச ரூபாலேருந்து மினிமம் 25 லட்ச ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் லோன் அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே கவர்மெண்ட் வந்து இருக்கவங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட்டு இந்த லோன் அமௌண்ட்டுக்காக உங்களுக்கு சப்சிடி, அதாவது மானியத்தொகை வந்து தரமாட்டாங்க. நீங்கள் வந்து அதே மாதிரி எவ்வளோ ஏரியாவுக்கு வீடு இருக்கணும், எவ்வளோ பட்ஜெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு தனியாக நிறைய இதுக்கு வந்து கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் பொதுவாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பேங்க் லோன் அப்ரோச் பண்ணுறீங்க, பேங்க்ல லோன் வாங்க போகிறீங்கன்னா இந்த திட்டத்துக்குள்ள நீங்கள் வந்து லோன் வாங்க போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் பேங்க்ல சொல்லி டாக்குமெண்ட் 15 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபார்ம் கட்டுறீங்கன்னா பேங்க்ல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்ல எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலயமா இ-சேவை மூலியமாகவும் pma.co.in வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பேங்க்ல வந்து இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிக்கு வந்து இது வந்து உமன் பேர்ல, அதாவது லேடிஸ் பேர்ல தான் அந்த இடம் இருக்கணும். அவங்களுக்கு தான் அதிகமான மானியத்தொகை கொடுக்குறாங்க. கடைசி 2 கேட்டகரிக்கு வந்து நீங்கள் என்ன குரூப்லனாலும் வந்து இருக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னக்கூட்டி வந்து உங்களோட ஆதார் கார்டு, இடத்தோட ப்ரூஃபு இதில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ இன்கம் உங்களுக்கு மாதம் வருது, உங்களோட 3 மாதம் சேலரி ஸ்லிப்பு, பேங்கோட ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும். இதே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய், அதாவது ஒரு கூலி வேலைக்கு போகிறீங்க இல்லை ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 மாதத்துக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உங்களோட இன்கம் டேக்ஸ் எவ்வளோ வருது, எவ்வளோ இன்கம் வருது, எவ்வளோ அவுட் வருது, இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி இதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களோட பட்ஜெட் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 கேட்டகரிக்கும் எவ்வளோ ஏரியா நீங்கள் வீடு கட்டுன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு அளவு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இடபிள்யூசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும், வீடு இருக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்பெட் ஏரியா, நீங்கள் வந்து ஹாலு, பெட்ரூமு, வராண்டா விட்டுருக்கீங்க, வெளியே வந்து ஒரு காம்பவுண்ட் விட்டுருக்கீங்க, அந்த இடத்தெல்லாம் கழிச்சிட்டு இன்னர் மட்டும் சைடில் காம்பவுண்டுக்கு வீட்டுக்கு ஒரு அடி கேப் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. கார்பெட் ஏரியா உங்களுக்கு வந்து 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ள இருக்கணும். அடுத்த லோ இன்கம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா 60 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். மிடில் இன்கம் குரூப் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி மிடில் இன்கம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இன்கம் குரூப் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள வந்து இருக்கணும். இவங்களுக்குலாம் எவ்வளோ வந்து ஆண்டு வருமானம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி சிம்பிளாக வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 3 லட்சத்துக்குள்ள நீங்கள் இன்கம் இருக்கணும், செகண்டுக்கு 6 லட்சம், அடுத்து வந்து 9 லட்சத்துலேருந்து 12, லாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்ச ரூபா, மேக்ஸிமம் 18 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து உங்களோட ஆண்டு வருமானம் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த குரூப்புக்கு வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூசி 1க்கும் சரி லோயல் இன்கம் குரூப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து கவர்மெண்ட் இது வந்து வட்டி கொடுக்குறாங்க. இதுக்கு 2,67,000 கவர்மெண்ட் லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி மிடில் இன்கம் குரூப்புக்கு 1, மிடில் இன்கம் 2 இவங்க 2த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா
4% வந்து வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 18 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த லோன் அமௌண்ட் வந்து இந்த சப்சிடியிலேருந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து ஏன் வந்து வட்டி விகிதம் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து பெருசாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெரிய அமௌண்ட் 18 லட்ச ரூபா கணக்கு பண்ணி அதுலேருந்து சப்சிடி வந்து இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2,30,000 கொடுப்பாங்க. ஆனால் லோன் அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வட்டி விகிதம் வந்து கம்மி பண்ணி 2,30 கொடுத்துருக்காங்க. இதே இடபிள்யூசி அதாவது ரொம்ப லோவா இன்கம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மானிய தொகை அமௌண்ட் அதிகமாக இருக்கும். வட்டி வந்து 6% இருக்கும். நீங்க பொதுவாக வந்து வீடு கட்ட வாங்க போறீங்க, பேங்க்ல லோன் வாங்க போறீங்கன்னா மினிமம் 8.5%லேருந்து 12% வரைக்கும் கவர்மெண்ட்ல வந்து லோனுக்காக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்றாங்க. ஆனா இந்த திட்டத்துக்கு கீழே வரதுனால உங்களுக்கு வந்து லோன் அமௌண்டோட வட்டி விகிதத்துல 4%ம் நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் கொடுக்க மானிய தொகை 2,67,000 ஓவராலா சேர்த்து உங்களுக்கு வந்து 4 லட்ச ரூபா பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோ வந்து இப்போ நம்மளுக்கு பயனுள்ளதா இல்லாட்ட கூட நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுவாங்க நம்ம சுத்தி உள்ளவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது தெரியாம இந்த லோன் அமௌண்ட் தெரியாம வீடு கட்டாம ரொம்ப தள்ளி போயிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பால அவங்களுக்கு 2,67,000 பிளஸ் வட்டியும் வந்து அவங்களுக்கு கம்மியானதுனால அவங்களும் வந்து இதனால பயனடைவாங்க.